சென்னை போரூர் சுங்கசாவடி அருகே கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறில் கத்தியால் கணவன் தாக்கியதில் மனைவி படுகாயமடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கணவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஒரு சிறிய திருத்தம். அவர் கத்தியால் தாக்கவில்லை, சுத்தியால் தாக்கியுள்ளார். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறில் பரபரப்பான மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் வைத்து மனைவியை சுத்தியலால் தலையில் தாக்கிய கணவன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த மனைவி மீட்கப்பட்டு தாக்கிய நபரை நைய பிடித்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பிடித்து அவரை இருவருமே மருத்துவமனையில் தற்போது சேர்ந்து சிகிச்சை பெற்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜா, இவரது மனைவி சுலோச்சனா. கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு ஒரு கட்டத்தில் பரபரப்பாக கைகலப்பாக மாறியுள்ளது. பின்னர் மனைவியை பரபரப்பான போரூர் சுங்கச்சாவடி அருகே வைத்து தரமாரியாக தாக்கியுள்ளார். அப்போது அவர் வைத்திருந்த சுத்தியலால் மனைவியின் தலையிலேயே பலமாக தாக்கியதில் ரத்த வெள்ளத்தில் சுலோச்சனா சரிந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் சுலோச்சனாவை மீட்டு ராஜாவிற்கு தர்ம அடி கொடுத்துள்ளனர். ஆபத்தான முறையில் மீட்கப்பட்ட மனைவி சுலோச்சனா பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் தாக்கியதில் பலத்த காயம் பெற்று அந்த பகுதியிலே ராஜா சுருண்டு விழுந்தார். அவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் மனைவியை சுத்தியால் தாக்கிய விவரத்தை தொடர்பாக வானகரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இருவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தம்பதி என்பதும் பேருந்தில் தகராறு ஏற்பட்டு இறங்கி சண்டையிட்டார்களா அல்லது எங்கு தங்கியுள்ளன, எதற்காக தகராறு ஏற்பட்டது என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுலோச்சனா அளிக்கும் தகவலின் அடிப்படையிலே மேற்கொண்டு விசாரணை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.